ஸோ ஷேர் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து எப்படின்னா அந்த ரவுண்ட் பண்ணி இன்வேர்டாக போங்க, அது மாதிரி ஷேர் பண்ணி பழங்க. ஏன்னா ஷேர் தப்பாக இருந்தாலும் உங்கள் பேப்பர் இன்வேர்ட் ஆயிரும். சரியா, நீங்கள் பண்ணுற ஷேர் பாருங்களா தப்பாக இருந்துச்சுன்னா ஆயிரும், அது இன்வேலிட் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து ஸ்கோர் கிடைக்காது. ஸோ அதனால ஷேர் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. சரியா, ஸோ ஷேர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சொன்னால் புக்லெட் நம்பர் வந்து ரொம்ப கரெக்டாக என்ன நம்பரோ அந்த நம்பர் போட்டு அதுக்கான நம்பர்ஸ் என்ன பண்ணுவீங்க ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சால் வந்து ஒரு ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் வாங்கி வச்சு அந்த ஸ்கேல் வச்சு கூட மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு சில சப்போஸ் நான் ரொம்ப எனக்கு வந்து மறந்துடுவேன், ஒரு பதட்டம் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் கீழே ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிட்டு கூட வாங்க. ஸோ நமக்கு என்ன கன்வீனியன்ட்டாக பார்த்துக்கலாம். நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஸ்கேல் கொண்டு போய் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை பண்ணிக்கோங்க. சரியா, அப்போ புக்லெட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா அதில் 5 மார்க் உங்களுக்கு ரைஸ் பண்ணுவாங்க தப்பாக இருந்துச்சுன்னா. சரியா, சப்போஸ் ரொம்ப அது தப்பாக இருந்துச்சுன்னா இன்வேலிட் கூட ஆக்கிடுவாங்க. நீங்கள் கொடுத்த மாதிரி தப்புன்னு உங்களுக்கு ஸ்கோரே வராமல் கூட போக வாய்ப்பு நிறையா இருக்குது. சரியா, ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த OMRஸை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க.